ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். ಸೊ ನಾವು ನೋಡಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಹೋದ ವಾರ ನಾವು ಒಂದು ಸೀರೀಸ್ ನ ಕಲಿತಿದ್ದೇವೆ, ಅದು ನವೀಕರಣ ಎಂಬುದಾಗಿ. போன வாரத்திலிருந்து புதுப்பித்தல் என்கிற ஒரு பாடத்தை நாம் எல்லாரும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ಇವತ್ತು ಎರಡನೇ ಭಾಗವನ್ನು ನಾವು ಕಲಿತಾ ಇದ್ದೇವೆ. ಇವಾಗ ನವೀಕರಣ ಎಂಬ ಸೀರೀಸ್ ಅಲ್ಲಿ ಈ புதுப்பித்தல் என்கிற இந்த காரியத்தின் மேல இன்றைக்கு இரண்டாவது பிரசங்கத்தை நாம் கேட்க இருக்கிறோம். ಇವತ್ತಿನ ಎರಡನೇ ಭಾಗ ಬಂದು ಮಾತಾಡುವಂತಹ ಕಾರ್ಯ ಬಂದು ಪಶ್ಚಾತ್ತಾಪ. இன்னைக்கு இரண்டாவது இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன என்று சொன்னால் மனம் திரும்புதல், ದೇವರ ಬಳಿಗೆ ಹಿಂತಿರುಗುವುದು, தேவனுடைய பக்கம் திரும்பி வர்றது. ಸೊ ಇವತ್ತಿನ ಭಾಗ ಆರಿಸಿಕೊಂಡಂತಹ ದೇವರ ವಾಕ್ಯ ಲೂಕನ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ. இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை கேட்கும்படியாக நாம் பெற்று எடுத்துக்கொண்டிருக்கிற வசனம் என்னன்னு சொன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ನೇ ಅಧ್ಯಾಯ 15வது அதிகாரம் 17ರಿಂದ 24, 17வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரை. ಸೊ ನಾವು ಇವತ್ತಿನ ಕಥೆ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಇದು ಸುಂದರವಾಗಿರುವಂತಹ ಕಥೆ ಆಗಿದೆ. இது ஒரு அருமையான ஒரு வேதத்துல இருக்கிற ஒரு கதை. ಈ ಕಥೆಯಲ್ಲಿ ನಾವೇನ್ ನೋಡ್ಬೋದಂದ್ರೆ ತಂದೆ ಮತ್ತು ಮಗನ ಮಧ್ಯದಲ್ಲಿರುವಂತಹ ಸಂಬಂಧವನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. இந்த கதையின் மூலமாய் நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தந்தைக்கும் ஒரு மகனுக்கும் இரண்டு மகனுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். ಸೊ ಇಲ್ಲಿ ಮೂರು ಮಂದಿಗಳನ್ನ ನಾವು ನೋಡ್ಬೋದು. இங்க மூன்று நபர்கள் இருக்கிறாங்க இந்த கதையில. ಒಂದು ತಂದೆ, முதலாவது தந்தை, ಕಿರಿಯ ಮಗ, பெரிய மகன், ದೊಡ್ಡ ಮಗ, இரண்டாவது இளைய மகன், மூன்றாவது பெரிய மகன் என்று சொல்லி மூன்று நபர்களை இந்த கதையில நாம் பார்க்கிறோம். ಸೊ ನಾವು ಈ ಮೂರು ಜನನ ನೋಡಿ ನಾವು ಇದರಿಂದ ನಾವು ಏನ್ ಕಲಿಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. இந்த மூன்று நபர்களின் மூலமாக தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? ಮೊದಲನೇದಾಗಿ ತಂದೆಯ ಕುರಿತು ನೋಡಬಹುದು. நீங்க முதலாவது தந்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, ತಂದೆ ನೋಡಿದರೆ ಅವರು ದೇವರಿಗೆ ಹೋಲಿಸಲಾಗಿದ್ದಾರೆ. இங்க இருக்கிற தந்தை யாருக்கு ஒப்புக்கு நிகராக இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தேவனுக்கு நிகரான ஒரு நபராக இருக்கிறார். ನಾವು ಮುಂದಿನ ವಾಕ್ಯ 11ರಿಂದ ನಾವು ನಮ್ಗೆ ಈ ಕಥೆ ಗೊತ್ತಿದ್ರೆ ನಾವು ನೋಡ್ತಿರ್ಬೇಕಾದ್ರೆ, இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கலந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, ಸೊ ಮೊದಲನಾಗಿ ನಾವೇನ್ ನೋಡ್ಬೋದಂದ್ರೆ ತಂದೆ ಇರ್ತಾರೆ, ತಂದೆ ಹತ್ರ ಚಿಕ್ಕ ಮಗನು ಹೋಗಿ ಅಪ್ಪ ನಾನು ನಿನ್ನದಲ್ಲಿದ್ದಂತಹ ಅರ್ಧ ಆಸ್ತಿಯನ್ನು ನಮಗೆ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಅವ್ನು ಕೇಳ್ತಾನೆ. இங்க இருக்கிற கதையில பார்க்கும்போது தந்தை இடத்துல சின்ன பையன் போய் உன்னுடைய ஆஸ்தியில என்னுடைய பாகத்தை கொடு அப்படின்னு அவன் கேட்பான். ಅವ್ನು ಕೇಳಿದ ತಕ್ಷಣವೇ ತಂದೆ ಏನು ಮಾಡಿಲ್ಲ. ತಂದೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅವ್ನಿಗೆ ಬೇಕಾಗಿದ್ದಂತ ಆಸ್ತಿಯನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. அவன் கேட்ட உடனே தகப்பன் என்ன பண்றாரு, அவனுக்கு தேவையான அவனுக்கு வர வேண்டிய பாகத்தை கொடுத்துறாரு. ಚಿಕ್ಕ ಮಗನು ತೆಗೆದುಕೊಂಡ ನಂತರ ಅವನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಅದನ್ನ ಸ್ವಲ್ಪ ದಿನ ಆದ್ಮೇಲೆ ಅದನ್ನ ಆಸ್ತಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ದೂರ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ ಅದನ್ನ ಖರ್ಚು ಮಾಡೋದನ್ನ ನಾವು ನೋಡಬಹುದು. அது அவன் வாங்கிட்டு அவன் என்ன பண்றான், வேதத்துல பார்க்கும்போது அவன் தூரத்துல இருக்கிற ஒரு ஊருக்கு போய் அதுகள் எல்லாத்தையும் அவன் எல்லாவற்றையும் செலவிழுக்கிறதே பாக்குறோம். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ದೇಶದಲ್ಲಿ ಬರಗಾಲ ಬರುತ್ತೆ. அப்ப அந்த நாட்டுல ஒரு பஞ்சம் வருகிறத நம்ம பாக்குறோம். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಬಂದಾಗ ಇವನ ಹತ್ರ ಏನೇನ್ ಕಾಸಿತ್ತು ಅದೆಲ್ಲ ಖರ್ಚಾದ್ಮೇಲೆ ಅವನ ಹತ್ರ ಏನು ಇರೋದಿಲ್ಲ. அப்ப அந்த பஞ்ச காலத்துல அவன்கிட்ட இருந்தது எல்லாவற்றையும் அவன் செலவு பண்ணிட்டான். இப்ப அவன்கிட்ட எந்த ஆஸ்தியோ பணமோ பொருளோ எதுவுமே ಇಲ್ಲ அவன்கிட்ட. ಸೊ ಕೊನೆಯದಾಗಿ ಏನಾಗುತ್ತೆ, ಅವ್ರ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಅವನ ಸ್ನೇಹಿತರು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾರೆ, ಕಾಸಿರೋದಿಲ್ಲ. ಕೊನೆಯದಾಗಿ ಅವನ ಹತ್ರ ಏನು ಇಲ್ಲದ ಕಾರಣ அந்த நேரத்துல அவனிடத்துல இருந்த எல்லாவற்றையும் இழந்து விடுறான். அவன்கிட்ட ஒண்ணு இல்ல. இப்ப ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಅವನು ಬೇರೆಯವ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ಒಂದು ஆளாಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾನೆ. அப்ப அங்க இருக்கிற ஒரு பண்ணையில போய் வேலைக்காரனா போய் வேலைக்கு சேர்றான். ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಏನ್ ಕಾಯ್ತಾನೆ, ಹಂದಿನ ಕಾಯ್ತಾನೆ. அங்க போய் எப்படிப்பட்ட வேலை செய்யறான் பாருங்க, பன்னியை மேய்க்கிற வேலையை அவன் செய்யறான். ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದಂತ ಆಹಾರವನ್ನು ಸಹ ಅವನಿಗೆ ತಿನ್ನಕ್ಕಾಗಿದ ಕಾರಣ ಅಷ್ಟು ಬರಗಾಲ ಬಂದು ಅವನ ಜೀವಿತ ಅಷ್ಟು ಕೆಟ್ಟೋಗುತ್ತೆ. அந்த நாட்டுல எப்படிப்பட்ட பஞ்சம் அப்படின்னா, பன்னிகள் சாப்பிடுற அந்த ஆகாரத்தை கூட அவன் சாப்பிட முடியாத ஒரு கட்டுப்பாட்டுல அவன் இருக்கிறான். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ ಅಂದ್ರೆ, அந்த நேரத்துல என்ன நடக்குது, ಅವನಿಗೆ ಯೋಚನೆ ಬರುತ್ತೆ. அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது, ಅಯ್ಯೋ ನನ್ನ ತಂದೆ ಹತ್ರ ಎಷ್ಟು ಆಳುಗಳಿದ್ದಾರೆ, நான் என்னுடைய தந்தையினுடைய பண்ணையில வீட்டுல எவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்க. ಈ ಬರಗಾಲದಲ್ಲೂ ಸಹ ನಮ್ಮ ತಂದೆ ಆ ಆಳ್ಗೆ ತುಂಬಾ ಹೊಟ್ಟೆ ತುಂಬಾ ಊಟ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த பஞ்சத்தின் காலத்துல கூட என்னுடைய தந்தை வீட்டுல தேவைக்கு அதிகமான உணவு அங்க இருக்குது. ಆದ್ರೆ ನಾನು ಇಲ್ಲಿ ಹಂದಿ ತಿನ್ನೋ ಊಟಕ್ಕೂ ಸಹ ಆರೋಗ್ಯನಿಲ್ಲ. இங்க பன்னிக்கு திங்கிற சாப்பாடு கூட எனக்கு கிடைக்காத அளவுக்கு இங்க குறைவுகள் இருக்குது. ಸೊ ನಾನು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ, ನಾನು ಇದನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ನನ್ನ ತಂದೆಯ ಬಳಿ ನಾನು ಓಡ್ ಹೋಗ್ತೀನಿ. இப்ப அவன் வந்துட்டு ஒரு முடிவு பண்றான், நான் இதெல்லாம் விட்டுட்டு மனம் திரும்பி
என்னுடைய தந்தை வீட்டுக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்றான். ನನ್ನ ತಂದೆ ಬೈದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ನಾನು ಅಟ್ಲೀಸ್ಟ್ ನನ್ನ ಮಗನಾಗಿ ಇರುವಂತಹ ಅರ್ಹತೆಯೂ ಇಲ್ಲ, ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ, ಒಂದು ಆಳಾಗಿ ಇಲ್ಲಂದ್ರೆ ದಾಸನಾಗಿ ನನ್ನ ತಂದೆ ಬಳಿಗೆ ಹೋಗ್ತೀನಿ. எங்க தந்தை வீட்டுல வந்துட்டு என்னை ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா என்னோட தந்தை வீட்டுல போய் மகனா இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு வேலைக்காரனா நான் என்ன பண்றேன், போய் நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு பாக்குறான். ಆವಾಗಾದ್ರೂ ನನಗೆ 3 ಊಟ ಸಿಗುತ್ತೆ. அவனுக்கு என்னன்னா, எனக்கு வேலைக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு 3 வேளை உணவு கிடைச்சா போதும். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಅವನ ಓಡೋಗ್ತಾನೆ. அப்ப அவன் தந்தையினுடைய வீட்டிற்கு போகிறதுக்கு அவன் போகிறான். ತಂದೆ ನೋಡಿ ಅವನ ಅಪ್ಪಿಕೊಂಡು அவன் வர்றதை பார்த்து தந்தையே முன்னாடி போய் அவனை கட்டி பிடிச்சு அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்து, ಆಮೇಲೆ ತಂದೆಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, ಅಪ್ಪ ನಾನು ತಪ್ಪು ಮಾಡಿ ನನ್ನ ಕ್ಷಮಿಸು. அவன் தந்தை இடத்துல சொல்றான், பாருங்க, நான் வந்துட்டு பாவம் பண்ணி இருக்கிறேன், என்னை மன்னிச்சிரு. ಆ ಸಮಯದಲ್ಲೂ ಸಹ ತಂದೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅವರ ದಾಸರಿಗೆ ಹೇಳಿ ಹೋಗಿ ಕಪ್ಪಿದ ಕರುವನ್ನು ಕಟ್ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அந்த நேரத்துல தன்னுடைய வேலையாட்களுக்கு தந்தை சொல்றார், நீங்க எல்லாம் போய் என்ன பண்ணுங்க, கன்றை பிடித்து அதை கொன்று என்னுடைய மகனுக்கு என்ன பண்ணலாம், ஒரு விருந்து அளிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ನಾವು ಹಬ್ಬ ಮಾಡೋಣ, ಉಲ್ಲಾಸ ಪಡೋಣ ಎಂಬ ತಂದೆ ಹೇಳ್ತಾರೆ. நாம விருந்து உண்டு பண்ணி நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ದೊಡ್ಡ ಮಗ ಅವನು ವ್ಯವಸಾಯ ಮಾಡಿ ಅವನ ಮನೆಗೆ ಬರ್ತಾ ಇರ್ತಾನೆ. அந்த வீட்டுல இருந்த பெரிய மகன் அவன் வயலுக்கு போய் வேலை செஞ்சு வீட்டுக்கு திரும்பி வர்றான். ಅವನು ಎಲ್ಲ ನೋಡಿ ಏನಾಗ್ತಿದೆ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಒಬ್ಬರ ದಾಸರ ಹತ್ರ ಕೇಳ್ತಾನೆ. அதெல்லாம் கேட்டு பார்த்துட்டு ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்கறான், இங்க என்ன நடக்குது எங்க வீட்டுல அப்படின்னு. ದಾಸರಿ ಏನಂತಾನೆ, ನೀನು ಚಿಕ್ಕ ಮಗನಿದ್ನಲ್ಲ, ಅವನು ಎಲ್ಲಾ ಆಸ್ತಿನೆಲ್ಲ ಖರ್ಚು ಮಾಡಿ ಇವಾಗ ಮನೆಗೆ ಬಂದಿದ್ದಾನೆ. இப்ப உன்னுடைய தம்பி உன்னுடைய தந்தை இடத்துல இருந்து உன்னுடைய ஆஸ்தி எல்லாம் பாகத்தை எடுத்துட்டு போனான்ல, அவன் போய் திரும்பியும் அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறான் அப்படின்னு அவன் சொல்றாங்க. ಅದಕ್ಕಾಗಿ ಅವನು ಸಿಕ್ಕಿಂದ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಆಚೆ ಕಡೆ ನಿಂತು ನಾನು ಮನೆಗೆ ಹೋಗೋದಿಲ್ಲ ಅಂತ ನಿರ್ಧಾರ ಮಾಡ್ತಾನೆ. அவன் என்ன பண்றான் பாருங்க, வீட்டுக்கு வெளியில நின்று ஒரு ஸ்ட்ரைக் பண்றான், நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு. ಅಪ್ಪನೇ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಆಯ್ತು ಬಾ ಮಗನೇ ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ತಂದೆನೇ ಆಚೆ ಕಡೆ ಹೋಗಿ ಮಗನ ಕರೆಯುವಂತವನಾಗಿದ್ದಾರೆ. அப்ப தந்தை வெளியில போய் அவனிடத்துல பேசி அவனை மனசை மாத்தி உள்ள கூப்பிட்டு வரதை நம்ம பாக்குறோம். ತಂದೆ ಏನಂತಾರೆ, ನೀನ್ ಬಾ, ನಿನ್ನ ತಮ್ಮ ಕಲ್ದೋಗಿನೂ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾನೆ, ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಹಬ್ಬ ಮಾಡೋಣ, ಉಲ್ಲಾಸ ಪಡೋಣ. தந்தை சொல்றாரு, உன்னுடைய தம்பி காணாமல் போயிருந்தான், இப்ப கிடைச்சிருக்கிறான். உன் தம்பி இறந்து போயிருந்தான், இப்ப அவன் என்ன பண்ணிருக்கிறான், உயிரோட வந்திருக்கிறான். அதனால நாம என்ன பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலாம், நீ வா அப்படின்னு சொல்றாரு. சோ அது ದಿನ ಕಥೆ ಆಗಿದೆ. அதுவே இந்த கதையினுடைய சாரம்சம். ತಂದೆಯ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. இப்ப தந்தை எப்படிப்பட்டவர்? ನಮ್ಮ ತಂದೆ ಏನಾಗಿದ್ದಾರೆ, ಆತನು ನಮ್ಗೆ ತ್ಯಾಗ ಮಾಡುವಂತಹ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. இங்க தந்தையை பாத்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு தந்தைன்னு பாத்தீங்கன்னா, அவர் தியாகம் செய்கிற ஒரு தந்தையாக இருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಏನಾಗಿತ್ತಂದ್ರೆ, ಒಂದು ನಿಯಮ ಏನಾಗಿತ್ತಂದ್ರೆ, ತಂದೆ ಸತ್ತ ನಂತರ ಆಸ್ತಿ ಎಲ್ಲ ಭಾಗ ಮಾಡಬೇಕು. அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பாகத்தை எப்ப பிரிப்பாங்க, தந்தை தாய்கள் இறந்த பிறகுதான் பிள்ளைங்க பிரிச்சுக்குவாங்க இல்லைங்களா. அவங்க இருக்கிறப்ப ಭಾಗத்தை பிரிச்சுக்க மாட்டாங்க, அது அவங்க ಅಮ್ಮ ಅಪ್ಪ தான் அவங்க வச்சுக்குவாங்க. ಆದ್ರೆ ಈ ಚಿಕ್ಕ ಮಗನ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ, ಅಪ್ಪ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ನನ್ನ ಆಸ್ತಿ ಕೊಡು ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனா இவன் சின்ன பையன் என்ன செய்யறான் பாருங்க, என்னுடைய பாகத்தை இப்பவே கொடு அப்படின்னு அவங்க அப்பா உயிர் வாழும் போதே கேக்குறான். ಆದ್ರೆ ಅಪ್ಪ ಏನು ಮಾತಾಡಿಲ್ಲ. ನಾವು ಏನ್ ನೋಡ್ಬೋದಂದ್ರೆ, ತಕ್ಷಣವೇ ಅಪ್ಪ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅವನ ಆಸ್ತಿ ಇದ್ದಂತಹ ಭಾಗವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. அது எதை பாருங்க, அவங்க அப்பா அதை கேட்ட உடனே எதுவுமே பேசாம தியாகத்தோடு அதை கொடுக்குறான். ನಾವು ಸಹ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ನಾವೆಷ್ಟು ಪಾಪಿಗಳಾಗಿದ್ದೇವಲ್ಲ. இப்ப நம்ம கூட நம்ம வாழ்க்கையில கெட்டவர்களாக இருக்கிறோம். ಆದ್ರೂ ಸಹ ತಂದೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅದನ್ನೇ ತಂದೆயான தேவன் நம்ம இடத்துல என்ன செய்யறாரு, ಒಬ್ಬನೇ ಮಗನಾದಂತಹ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಮ್ಮ ಪಾಪಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಕರೆದೊಯ್ತಾರೆ. இந்த உலகத்துக்காக தன்னுடைய சொந்த குமாரனையே, ஒரே குமாரனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். ಅವನ ಮಗನು ಸಹ ಎಷ್ಟೇ ಅವನ ಆಸ್ತಿಯೂ ಸಹ ಎಷ್ಟೇ ಖರ್ಚು ಮಾಡಿದ್ರು ಸಹ ತಂದೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, அவன் அந்த பாகத்தை ஆஸ்தியை அவன் எடுத்துட்டு போயிட்டு அவன் விரத்தி பண்ணி வீணா செலவழிச்சுட்டு அவன் திரும்பி வந்தாலுமே ತಂದೆ ಅವನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ಬೋದು. தந்தை அந்த இடத்துல அன்போடு கூட அவனை அரவணிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ಧಾರಾಳವಾಗಿ ಅವನ ಅಪ್ಪಿಕೊಂಡು ಮುತ್ತು ಕೊಡೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ಬೋದು. அவனை வந்துட்டு கட்டி பிடிச்சு அவனுக்கு முத்தம் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ಸಹ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಸಹ ನಾವೆಲ್ಲೋ ಕಳೆದೋಗಿದ್ರೆ, நம்மளுடைய வாழ்க்கையில கூட எங்கேயோ ஒரு இடத்துல நாம் காணாமல் போயிருப்போம். ಆದ್ರೆ ಆತನು ನಮ್ಮನ್ನ ಹುಡುಕಿ ಬಂದು ರಕ್ಷಿಸಿ ಆತನ ನಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ, ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ನಾವು ಇವತ್ತಿದ್ದೇವೆ. உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க காணாமல் இருந்த நிலையிலிருந்து தேவன் உங்களை பிடித்து
இந்த இடத்துல அவருடைய பிள்ளையாக உங்களை மாற்றி இந்த இடத்துல வைத்திருக்கிறார். ಅಂತಹ ಪ್ರೀತಿ ಯಾರಾದ್ರೂ ಈ ಜಗತ್ತಲ್ಲಿ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. அந்த அப்படிப்பட்டதான அன்பை இந்த உலகத்துல யாரு கூட நம்மளுக்கு கொடுக்க முடியாது. ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮಗೋಸ್ಕರ ಆತನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ನಾವು ಎಲ್ಲೋ ಕಲ್ದೋಗಿದ್ರೆ ಆತನ ಹಬ್ಬ ಮಾಡ್ತಾನೆ, ಉಲ್ಲಾಸ ಪಡ್ತಾನೆ. ಅವ್ನು ಏನಂತಾನೆ, ಓ ನನ್ನ ಮಗನು ಕಲ್ದೋಗಿದ್ನು ಇವತ್ತು ಬಂದಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಹಬ್ಬ ಮಾಡ್ತಾರೆ. யாராவது தேவனிடத்துல திரும்பி அவர்தான் உண்மையான தேவன், அவர்தான் என்னுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன் சொல்லி வரும் பொழுது அவர் என்ன பண்றாராம், இந்த கதையில இருக்கிற மாதிரி நமக்காக ஒரு விருந்து உண்டு பண்ணி நம்முடைய வருகையை அவர் என்ன பண்றார், கொண்டாடுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ಸೊ ಎರಡನೇ ಮನುಷ್ಯನ ಬಗ್ಗೆ ನೋಡ್ತಿರ್ಬೇಕಾದ್ರೆ ಚಿಕ್ಕ ಮಗ, இந்த இடத்துல இந்த இரண்டாவது மகனை குறித்து நம்ம இளைய மகனை குறித்து நம்ம பார்க்கலாம். ಅವನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಅಪ್ಪ ಹತ್ರ ಹೋಗಿ ನನ್ನ ಆಸ್ತಿ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಅವನ್ ಕೇಳ್ತಾನೆ. அவன் தந்தை இடத்துல போய் என்னுடைய பாகத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்கிறான். ನಾವು ಎಂತಹ ಸ್ವಭಾವ ಈ ಮಗನಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. இவனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை நம்ம பார்க்கலாம். ತುಂಬಾ ಗಟ್ಟಿಯಾದ ಒರಟುವಾದಂತಹ ಮನಸ್ಸಾಗಿರ್ತದೆ. ஒரு ಕೆಟ್ಟ ಮನುಷ್ಯನಾக இருக்கிறான், அதை நம்ம பார்க்கலாம். ಯಾಕಂದ್ರೆ ಅಪ್ಪ ಬದುಕಿರ್ಬೇಕಾದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ, ನನ್ನ ಆಸ್ತಿ ಕೊಡು ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. எதுக்குன்னா அவங்க அப்பா உயிரோடு இருக்கும் பொழுதே அப்பா கிட்ட போய் உன்னுடைய ஆஸ்தியில என்னுடைய பாகத்தை கொடுன்னு கேக்குறான். ಅಪ್ಪ ಹತ್ರ ಎಲ್ಲ ಆಸ್ತಿ ಇದ್ರು ಸಹ ಆ ಆಸ್ತಿ ಯಾರ ಇರುತ್ತದೆ, ಮಗನಾಗಿರ್ತಾರ. ಅವನ್ಗೆ ಆ ಆಸ್ತಿ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಅವ್ನಿಗೆ ಏನ್ ಬೇಕು, ನನ್ನ ಆಸ್ತಿ ಬೇಕೆಂಬುದಾಗ ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಓಡೋಗ್ತಾನೆ. தந்தை இடத்துல இருக்கிற எல்லா ஆஸ்தியுமே பிள்ளைகளிடம். ஆனா அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே தந்தை இடத்துல போய் கேட்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளவு தந்தையை அன்பு செய்யாம அவனுடைய இருதயம் ಕಠಿಣமான ಕೆಟ್ಟ இருதயம் உள்ளவனாக இருப்பான். ನಾವು ಸಹ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ, ದೇವರು ಎಲ್ಲ ಕೊಟ್ಟಿದ್ರು ಸಹ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಆತನ ಕೃಪೆಯನ್ನು ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಅಲಸ್ಯವಾಗಿ ಉಪಯೋಗಿಸ್ಕೊಳ್ತೇವೆ. இப்ப தேவன் கூட நமக்கு அநேக காரியங்களை கொடுப்பார். கொடுக்கும் பொழுது அந்த காரியத்துல நாம என்ன பண்ணுவோம், நம்ம உண்மையற்றவர்களாக நாம் இருப்போம். ನಾವು ಆ ಕೃಪೆಯನ್ನ ಸುಮ್ಮನೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಏನ್ ಮಾಡ್ತೇವೆ, ನಾವು ದೂರ ಹೋಗ್ತೇವೆ. ಅಯ್ಯೋ ದೇವರು ನನ್ನ ಪಾಪ ಎಲ್ಲೂ ಕ್ಷಮಿಸ್ತಾರಲ್ಲ, ನಾನು ದೂರ ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೇವೆ. தேவன் தன்னுடைய கிருபையை நமக்கு கொடுக்கும் பொழுது அந்த கிருபையை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மறுபடியும் தப்பு செய்யறதுக்கு நம்ம அதை பயன்படுத்துவோம். ಚಿಕ್ಕ ಮಗನ ಹಾಗೆ ಅವನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಆಸ್ತಿಯನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ದೂರ ದೇಶಕ್ಕೆ ಎಷ್ಟು ದೂರ ಹೋಗ್ಬೇಕಾಗಿತ್ತು ಅಷ್ಟು ದೂರ ಹೋಗ್ತಾನೆ. ನೋಡಿ, இந்த வசனத்தில் சொல்ற மாதிரி அவன் அவனுடைய பாகத்தை வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு அவன் போனான்னு இருக்குது. அப்படின்னா பாருங்க, எவ்வளவு தேவனிடத்து தன்னுடைய தந்தையினிடத்திலிருந்து அவன் எவ்வளவு தூரத்துக்கு போனான்னு பாருங்க. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಅವ್ನು ಎಲ್ಲ ಖರ್ಚು ಆದ್ಮೇಲೆ ಅವನಿಗೆ ಬೇಕಾದಂತ ಸುಖ ಬಾಧೆ ಏನ್ ಬೇಕಾಗಿತ್ತು ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಇತ್ತು. அவனுடைய வாழ்க்கையில அந்த நேரத்துல அவன் தேவனிடத்திலிருந்து தன்னுடைய தந்தையினிடத்திலிருந்து தூர போன பிறகு அவனுக்கு எல்லாம் இருந்தது. ಆದ್ರೆ ಆ ಟೈಮಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೆ, ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾವಾಗ ಬರಗಾಲ ಬರುತ್ತೋ ಆಗ್ತಾನೆ, ಒಂದು ಗುಲಾಮನಾಗಿ ಆ ದೇಶದಲ್ಲಿ ಇರ್ತಾನೆ. ஆனா எப்ப பஞ்சம் வந்ததோ அவன் என்ன பண்ணான், அவன் அடிமையாய் மாறிட்டான், ஒரு ஆளாய் மாறிட்டான். ಅವನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಊಟ ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕಥೆ ನೋಡಿದ ಮುಖಾಂತರ ಅವನು ಹಂತಿ ಕಾಯ್ತಾನೆ. ஏன்னா அவன் தந்தையினுடைய பக்கத்திலிருந்து தூரம் போனதுனால அவன் எல்லாவற்றையும் இழந்து ಅವನ್ ஒரு ಆಳೈ போல ಅಡಿಮೆಯಾನ ಮನುಷ್ಯನಾಗಿ ಮಾರಿட்டான். ಸೊ ನಾವು ಹಂದಿ, ನಮ್ಮ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಯಾವ್ದಾದ್ರು ಕತೆ ಹಂದಿ ಎಂಬ ಕಥೆಯನ್ನ ನಾವು ನೋಡ್ತಿರ್ಬೇಕಾದ್ರೆ பாருங்க, வேதத்துல நம்ம பார்க்கும்பொழுது பன்னி என்கிற மிருகத்தை நம்ம குறித்து பார்க்கும் பொழுது, ஏன்னா அவன் அடிமையை ஆன பிறகு எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா ஆனான் பாத்தீங்கன்னா, தந்தை விட்டு தூரம் போன பிறகு அவன் தூரம் போய் எல்லாத்தையும் இழந்து கொண்டான். இழந்த பிறகு அவன் என்ன பண்ணா, அடிமையாய் மாறின பிறகு பன்னியை மேய்க்கிற வேலைக்கு போயிட்டான். அப்படின்னா பன்னி எப்படிப்பட்ட ஒரு மிருகம் தெரியுமா வேதத்துல? அது அசையவாದಂತಹ மிருகವಾಗಿರುತ್ತದೆ. அது வேதத்துல பன்னியை எதை குறிக்குதுனாக்கா அசிங்கமான ஒரு மிருகத்தை குறிக்கிறது. ಯಾಕಂದ್ರೆ ಅದು ನಾವು ಅದರ ಜೀವನ ಶೈಲಿ ನೋಡ್ತಿರ್ಬೇಕಾದ್ರೆ ಹಂದಿ ಎಲ್ಲಿರುತ್ತದೆ, ಯಾವ್ದಾದ್ರು ಒಳ್ಳೆಯ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. பன்னி எந்த இடத்துல உயிர் வாழும்? ಅದನ್ನ ನೀವೇನಾದ್ರೂ ಅಸಹ್ಯ ಜಾಗದಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ, ನಾವು ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ನಾಯಿ ತರ ನಾವು ಸ್ನಾನ ಎಲ್ಲ ಮಾಡಿಸಿ ಆಯ್ತು ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರಂದ್ರೆ ಅದು ಇರುತ್ತದೆ ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ. பன்னியை கூட்டிட்டு நாய் மாதிரி அதை குளிப்பாட்டி அதுக்கு செண்டடிச்சு அதுக்கு என்ன சடை கட்டி உங்க வீட்டுக்குள்ள நீங்க வச்சா அது வீட்டுக்குள்ளே இருக்குமா? ಅದೇನ್ ಮಾಡುತ್ತೆ, எங்க போகும்? அது ತಿರ್ಗಾ ಕಚ್ಚಡಕ್ಕೆ திரும்பி எங்க சாக்கடை இருக்குதுன்னு தான் போகும் இல்லையா? சாக்கடை தான் அதுக்கு மெத்த மாதிரி. ಅದೇ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಸಹ ನಾವು ಎಷ್ಟೇ ದೂರ ಹೋದ್ರು ನಾವು ಹೇಗೆ ನಾವು ಆ ಕಚ್ಚಡದಲ್ಲೇ ಇರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? பாருங்க, இப்ப தேவனிடத்திலிருந்து தூரம் போனாக்கா, தந்தையினுடைய அன்பிலிருந்து தூரம் போனா நீங்க எங்க போவீங்க? சாக்கடைக்கு தான் போவீங்க. சாக்கடையில இருக்கிற ஒரு மிருகத்துக்கு தான் நீங்க அதோடைய பக்கத்துல தான் நீங்க போவீங்க.
ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡ್ಬೋದು, ಈ ಜಗತ್ತು ನನಗೆ ಸುಖ ಕೊಡ್ಬೋದು, ಈ ಜಗತ್ತು ನನಗೆ ಆಸೆ ಕೊಡುವುದು ಎಂಬುದಾಗಿ. இந்த உலகம் எனக்கு சந்தோஷம் கொடுக்கலாம், இந்த உலகம் எனக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ಆದ್ರೆ ಆ ಸಮಯದಲ್ಲೂ ಸಹ ನಿಮಗೆ ಒಂದು ಖಾಲಿಯಾದಂತಹ ಹೃದಯ ಆಗಿರುತ್ತೆ. ಏನಂದ್ರೆ ನನಗೆ ಅಯ್ಯೋ ನನಗೆ ಈ ಸುಖ ಎಲ್ಲ ಹೋಯ್ತಲ್ಲ, ಈ ನಶೆ ಹೋಯ್ತಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀರಾ. நீங்க எப்ப தேவனிடத்திலிருந்து தூரம் போய் உலகத்தினுடைய சிற்றின்பத்துக்காக ஆசைக்காக நீங்க எப்ப போறீங்களோ அப்ப என்ன போகும்னா நீங்க எல்லாராலையும் தனிமையாக்கப்படுவீங்க. ನಾವು ಈ ಚಿಕ್ಕ ಮಗನ ಕತೆ ನೋಡ್ತಿರುವಾಗ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಏನಾಗುತ್ತದೆ, ತಂದೆಯ ಮನೆ ಬಗ್ಗೆ ಆಲೋಚನೆ ಬರುತ್ತದೆ. இப்ப அவன் சாக்கடையில இருக்கிற ஒரு பன்னியோடு அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிற பொழுது அவனுக்கு நடந்த ஒரு முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீரென்று தந்தையுடைய நினைப்பு அவனுக்கு வருது. ಏನ ಬರುತ್ತದೆ ಅಂದ್ರೆ ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಆಳಿದ್ದಾರೆ, என்னுடைய தந்தையோட வீட்டுல எத்தனை அடிமைகள் இருக்கிறாங்க, எவ்வளவு வேலையாட்கள் இருக்கிறாங்க, ಅವ್ರಿಗೆ ಊಟ ಸಿಗ್ತಾ ಇದೆ, அவங்களுக்கு எல்லாம் போதுமான அளவு உணவு இருக்குது. ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನ ತಂದೆ ಬಂದು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ, ಅಷ್ಟು ಜನ ಆಳುಗಳಿಗೆ ಪೋಷಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. என்னுடைய தந்தை எல்லா வேலையாட்களுக்கும் அடிமைகளுக்கும் தேவையான உணவை கொடுக்கிறாரு. ಆದ್ರೆ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ, ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನನ್ನ ಅಪ್ಪ ನನ್ನ ಬೈದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಹೊಡೆದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ನಾನ್ ನಮ್ಮ ಅಪ್ಪ ಹತ್ರ ಹೋಗ್ತೀನಿ. இப்ப அவன் தீர்மானம் பண்றான், நான் ஒரு அடிமையை போல எங்க அப்பா கிட்ட போய் நான் சேர்ந்துடுறேன், ஏன்னா அவரு என்ன பண்ணாலும் சரி அவர்கிட்ட நான் அடிமையை போல இருக்கின்றேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்றான். ಆದ್ರೆ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಅವ್ನು ಸುಮ್ಮನೆ ಇದ್ದಿಲ್ಲ, ಆಲೋಚನೆ ಬಂದ ತಕ್ಷಣ ಓಡೋಗ್ತಾನೆ. அப்ப அந்த தீர்மானம் அந்த மனசு அவனுக்கு வந்த உடனே அவன் என்ன பண்றான்னா, அவனிடத்துல நடந்த மாற்றங்களை யோசிங்க பாருங்க. உடனே அந்த இடத்தை விட்டு அவன் எழும்பி ಓಡುகிறதை நம்ம பார்க்கிறோம். ತಂದೆயின் இடத்துல ಓಡಿ போகிறதை நம்ம பார்க்கிறோம். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಸಹ ಎಷ್ಟೊಂದು ಸತಿ ದೇವರೇ ನಮ್ಗೆ ಇದು ಕೊಡಪ್ಪ, ನನ್ಗೆ ಅದನ್ನ ಕೊಡಪ್ಪ ಅಂತ ನಾವು ಕೇಳ್ತೇವೆ. நாம எவ்வளவு காரியத்தை தேவனிடத்துல கேட்கிறோம், ஆண்டவரே இது கொடுங்க அது கொடுங்கன்னு எவ்வளவு நாம ஜெபம் பண்றோம். ದೇವರೇ ನನಗೆ ಬೇಕಾದಂತಹ ದೊಡ್ಡ ಕೆಲಸ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೇಳ್ತೇವೆ. ஒரு வேலையை கொடுங்கன்னு கேட்கலாம். நம்ம ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಏನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೇವೆ, ದೇವ್ರು ಕೊಟ್ಟಾದ ನಂತರ தேவன் உங்களுக்கு வேலை கேட்கறீங்க, நீங்க ஒரு நல்ல வேலையை தேவன் கொடுத்துறாரு. ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ, ನಾವು ಆ ಕೆಲಸವನ್ನೇ ದೇವರಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. உடனே அந்த வேலையை நம்மளுக்கு என்ன ஆயிடும், கடவுளா மாறிடும். ನಾವೇನ್ ಮಾಡ್ತೇವೆ, ದೇವ್ರು ಕೊಟ್ಟಿದಂತಹ ಕೆಲಸವನ್ನ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡೋದಿಲ್ಲ. நம்ம தேவன் தானே வேலையை கொடுத்தாரு அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். ಅದಕ್ಕೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ, ತುಂಬಾ ದೂರ ಹೋಗ್ತೀವಿ. வேலையினால நம்ம தேவனை விட்டு தூரம் போயிடும். ಅವಾಗ ಏನಾಗುತ್ತೆ, ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರೋದಿಲ್ಲ. நம்ம வேலையை காரணம் வச்சு தேவனிடத்துல ஆஸ்தியை வாங்குற மாதிரி வாங்கிக்கிட்டு தூரம் போய் தேவனையே நம்ம விட்டுருவோம், தேவனையே மறந்துடுவோம். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಈ ಜಗತ್ತಲ್ಲಿ ಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು ಒಂದು ಏನು, ಹಣ. இந்த உலகத்துல நமக்கு வேண்டியது என்ன, பணம். ಆ ಹಣನ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಧ್ಯ ಮಾಡ್ತೇವೆ. அந்த பணம் வேலையினால நம்ம பணத்தை சம்பாதிக்கும் பொழுது அதுவே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான பாகமா மாறிடும். ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡೋದಿಲ್ಲ. அப்ப தேவன் நம்மோடு இருக்க மாட்டாரு, பணம் தான் எல்லாம் நம்முடைய நோக்கமா மாறிடும். ಹಣ ಮಾತ್ರ ನಮ್ಮನ್ನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಂತ ಆಗಿರುತ್ತದೆ ಆ ಸಮಯದಲ್ಲಿ. அப்ப அந்த பணம் நம்ம என்ன பண்ணும், நம்மளை ஆள ஆரம்பிச்சிடும். ಆವಾಗ ಯಾವಾಗ ಕಷ್ಟ ಬರುತ್ತದ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ, எப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டம் வருதோ, ಬೇಕಾದಂತ ಪ್ರಮೋಷನ್ ನಾವು ಏನು ಆಸೆ ಪಟ್ಟಿರ್ತಾ ಅದು ಯಾವಾಗ ಸಿಕ್ಕೋದಿಲ್ಲ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் உண்டாகாம உயர்வுகள் உண்டாகாம இருக்கும்போது ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಒಂದು ಯೋಚನೆ ಏನ್ ಬರುತ್ತದೆ ಅಂದ್ರೆ, ಅಯ್ಯೋ ನನಗೆ ದೇವರು ಇದನ್ನೆಲ್ಲ ಕೊಟ್ಟನಲ್ಲಪ್ಪ, ಎಲ್ಲಿದೆ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹುಡುಕ್ತೇವೆ. ನಾವು அப்ப அந்த நேரத்துல நம்மளுக்கு வர வேண்டிய யோசனை என்னன்னா, இந்த வேலையை கொடுத்தவரே ஆண்டவர் தான், அப்ப நான் ஆண்டவரோடு இருந்தாதான் இதுல எனக்கு என்ன பண்ண முடியும், ஆசீர்வாதமா இருக்க முடியும். வேலை கொடுத்த பிறகு ஆண்டவரை விட்டுட்டு வேலைக்கு பின்னாடி போயிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், பண்ணி மேய்க்க தான் போயிடுவோம். ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯ ನೋಡ್ತಿರ್ತಾರೆ, ಯೋವೇಲ ಬರೆದ ಪರವಾಗ್ತಾನೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 13. நம்ம வந்துட்டு யோவேல் 2வது அதிகாரம் 12-13. ದೇವರ ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳ್ತದ ಅಂದ್ರೆ, ನೀವು ಈಗಲಾದರೂ, ಇವಾಗ ನೀವು ಎಷ್ಟು ದೂರ ಹೋಗಿದ್ದೀರಾ, ಎಷ್ಟು ದೂರ ಅಂದ್ರೆ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿಯಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, ಅಷ್ಟು ದೂರ ಹೋಗಿದ್ದೀರಾ. இப்ப வசனம் சொல்லுது பாருங்க, இப்பயாவது தேவனிடத்துல திரும்பி வாங்க அப்படின்னு தான் சொல்லுது. அப்படின்னா நீங்க தேவனை விட்டு தூரம் போயிருப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு வேலையினால, உறவுனால, ஏதோ ஒரு காரியத்தினால ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியத்தை வச்சு நீங்க தேவனை விட்டு தூரம் போயிருந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுது இப்பயாவது நீ திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லுது. ನೀವು ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವೇನ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಉಪವಾಸ ಮಾಡ್ಬೇಕು, ಅಳ್ಬೇಕು, ಗೋಳಾಡ್ಬೇಕು, ಅಯ್ಯೋ ದೇವರೇ ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ, ನಿನ್ನಿಂದ ದೂರ ಹೋಗಿದ್ದೇನೆ ಸ್ವಾಮಿ, ஆண்டவரே உன்னை விட்டு நான் தூரம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க அழுது புலம்பி உபவாசம் பண்ணி நீங்க முயற்சி பண்ணி தேவனுக்கு இடத்துல நீங்க திரும்பி வரணும். ಅದು ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಸಹ ದೇವರ ಏನಂತಾರೆ, ನೀನ್ ಇದು ಮಾಡಿದ್ರು ಸಹ ನಾನು ನಿನ್ನ ಸ್ವೀಕರಿಸ್ತೇನೆ, இதன் மூலமா நான் நேசிக்கிறேன், உண்மை பெறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ನಾವು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನನ್ನ ಮಧ್ಯೆ ಇಕ್ಕಿದ್ದೇವೆ. நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு எது முக்கியமான ஒரு பாகமாக இருக்குது? என்ன, உங்க வேலையா, உங்களுடைய வேலையா,
உங்களுடைய உறவா, குடும்பமா, எது முக்கியமான பாகத்தை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்குது? ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ನೀವು ಪರಿಶೋಧಿಸಿಕೊಳ್ಳಿ. ದೇವರೇ, ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನಾಗಿದೆಪ್ಪ? ಇನ್ ಕೇಸ್ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಧ್ಯಸ್ಥನಾಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು ದೇವರ ಹತ್ರ ಕೇಳ್ಬೇಕು, ದೇವರೇ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಾ. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான நபராகவும் பக்கத்துல இல்லாமையும் உங்களை தூரமாக மாற்றி இருக்கிற எந்த காரியம் அப்படிங்கிறத நீங்க யோசித்து இன்னைக்கு தேவனிடத்துல ஒரு வார்த்தை சொல்லணும். ஆண்டவரே, அதனால நான் கெட்டவனாயிருக்கேன், அதனால நான் பாவியாய் மாறிட்டேன், அதனால உண்மை விட்டு நான் தூரம் போயிட்டேன், அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இந்த உலகத்துல நான் ಕೆಟ್ಟ ஒரு ಮನುಷ್ಯನಾಗಿ இருக்கிறேன், நான் திரும்பಿ வரணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ಕೇಳೋಣ. ಸೊ ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ತಂದೆಯ ಕುರಿತು ಬಗ್ಗೆ ಕಲ್ತ್ರಿ, ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ಚಿಕ್ಕ ಮಗನ ಕುರಿತು ಕಲ್ತ್ರಿ. ತಂದೆಯ ಕುರಿತು பார்த்தோம், இப்ப இளைய மகனை குறித்து பார்த்தோம், ಮೂರನೇದಾಗಿ ದೊಡ್ಡ ಮಗನ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತೀವಿ. மூன்றாவது பெரிய மகனை குறித்து நம்ம பார்ப்போம். ದೊಡ್ಡ ಮಗ ಎಂತ ಮಗನಾಗಿದ್ದನು? பெரிய மகன் எப்படிப்பட்டவர்? ಅವನೇನಾದ್ರೂ ಆಸ್ತಿ ಕೇಳ್ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಅವನು ಸಹ ಹಠ ಮಾಡಿದ್ನ? அவன் பாருங்க, அவன் வந்துட்டு ಆಸ್ತಿ கேட்டு ನಾನು ದೂರ போறேன் அப்படின்னு சொன்னானா? ಅವನೇನ್ ಮಾಡ್ತಾನೆ, ತಂದೆ ಬಳಿ ಇದ್ದು ಎದ್ದಿ ಆತನಿಗೆ ಬೇಕಾದಂತ ಸೌಕರ್ಯ ಎಲ್ಲ ಮಾಡ್ಕೊಡ್ತಾನೆ. அவன் என்ன பண்றான் பாருங்க, தந்தையோட தான் இருக்கிறான். பெரிய மகன் தந்தையோட இருந்து தந்தைக்கு வேலை செய்யறான், தந்தையோட பண்ணையெல்லாம் வேலை செய்யறான். ಆದ್ರೂ ಸಹ ನಾವು ಒಂದು ಸ್ವಭಾವ ಏನ್ ನೋಡ್ಬೋದಂದ್ರೆ, ಚಿಕ್ಕ ಮಗ ಯಾವಾಗ ಹಿಂತಿರುಗಿ ಬರ್ತಾನೋ, எப்ப சின்ன பையன் இளைய மகன் எப்ப வீட்டுக்கு திரும்பி வர்றானோ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಅವನಿಗೆ ತುಂಬಾ ಸಿಟ್ಟು ಬರುತ್ತದೆ. அவனுக்கு ரொம்ப பொறாம வருது பாருங்க. ಯಾಕಂದ್ರೆ ಅವನ್ ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ನು, ನನ್ನ ಅಪ್ಪನ ಆಸ್ತಿ ಎಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಸೋರೆ ಮಾಡ್ಬಿಟ್ನು ಎಲ್ಲ ಕಡೆ ಹೋಗಿ. அவன் வந்து எங்களோட அப்பாவுடைய ஒரு பாகத்து ஆஸ்தியை எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் வீணடிச்சிட்டான். ಆದ್ರೆ ಈ ಸಮಯದಲ್ಲೂ ಸಹ ಬಂದ್ರು ಸಹ ಅಪ್ಪ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ, ಅವನ ಜೊತೆ ಕೊಂಡಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்ப அவன் வந்த பிறகு எங்களுடைய அப்பா என்ன பண்றாரு, அவனுக்கு வந்துட்டு பெரிய ஒரு பந்திய வச்சு அவனை வந்துட்டு கொண்டாடி அவனுக்கு மோதிரம் போட்டு துணியை போட்டு அவனை வந்துட்டு அவன் மகிழ்விக்கிறாரு அப்படின்னு அவனுக்கு பொறாமை. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಸಹ ಅವನಿಗೆ ಸಿಟ್ಟಾಗಿ ಆಚೆ ಕಡೆ ಹೋಗ್ತಾನೆ, ಮನೆಗೆ ಹೋಗೋದೇ ಇಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಅವನ ಚಿಕ್ಕ ಮಗ ಮನೆಗೆ ಬಂದಿದ್ದಾನೆ. அந்த கோபத்தினால அவன் என்ன பண்றான் பாருங்க, வீட்டுக்குள்ளே போல, அவன் வெளியிலே நிக்கிறான். ಯಾಕಂದ್ರೆ ಅವನ ತಂದೆ ಹತ್ರ ಸಿಟ್ಟಾಗ್ತಾನೆ. ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನ ಎಷ್ಟು ವರ್ಷ ಅವನು ಎಷ್ಟೋ ನಿನ್ನ ಆಸ್ತಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಸೋರೆ ಮಾಡಿದ್ರು ಸಹ ನಾನೇನ್ ಮಾಡಿದೆ, ನಿನ್ಗೆ ನಿಯತ್ತಾಗಿ ನಾನು ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೆ. அவன் வந்துட்டு பாருங்க, இளைய மகன் அவனுடைய பாகத்தை எடுத்துட்டு போய் அவனே மறுதளிச்சான். உயிரோடு இருக்கும் பொழுதே அவனுடைய பாகத்தை எடுத்துட்டு போனான். அப்படின்னா அவனை கொலை பண்ற அளவுக்கு அவன் என்ன பண்ணான், அவன் வந்து தீங்கு பண்ணான், அவன் தப்பானவனா இருக்கிறான். ஆனா உன்னோட நான் வந்து நம்பிக்கை உள்ளவனா இருக்கிறேன், உனக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன், உனக்கு நல்ல பையனா இருக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு நாள் நீ என்ன பண்ணல, இந்த மாதிரியான ஒரு விருந்து வைக்கவே இல்லையே அப்படின்னு அவன் கோபப்படுறான். ತಂದೆ ಹತ್ರ ಸಿಟ್ಟಾಗಿ ನಾನು ಮನೆಗೆ ಬರೋದಿಲ್ಲ ಅಂತ ಅವನು ಹೇಳ್ತಿರ್ಬೇಕಾದ್ರೆ ಅಪ್ಪ ಏನಂತಾರಂದ್ರೆ, ಪರವಾಗಿಲ್ಲ ಮಗನೇ, ಅವನು ಕಳ್ದೋಗಿದ್ದನು, ಇವಾಗ ಮನೆಗೆ ಬಂದಿದ್ದಾನೆ. அப்ப தந்தையே வெளியில அவனை என்ன பண்ற, தகப்பனார் வெளியில தேடி வந்து அந்த பெரிய குமாரன் இடத்துல சொல்றாரு, அவன் காணாம போயிருந்தான், அவன் கிடைத்திருக்கிறான். ಆವಾಗ ನಾವು ಎಂತಹ ಸ್ವಭಾವ ನಾವು ನೋಡಬಹುದು, ದೊಡ್ಡ ಮಗನ ಸ್ವಭಾವ. இப்ப பெரியவனுடைய மனசு எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க. ಅವನು ಕ್ಷಮಿಸಲಾರದಂತಹ ಮಗನಾಗಿದ್ದಾನೆ. ಅವನ ತಂದೆ ಕ್ಷಮಿಸಿದ್ರು ಸಹ ದೊಡ್ಡ ಮಗನು ತಮ್ಮನ್ನ ಕ್ಷಮಿಸ್ತಾ ಇಲ್ಲ. தகப்பன் வந்துட்டு இளைய குமாரனை மன்னிக்கிறவரா இருக்கிறார். ஆனா தகப்பனோடயே இருக்கிறவ பெரிய குமாரன் தம்பியை மன்னிக்கிற ಮನಸ್ಸು ಅವನಿಗೆ ಇಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಅವನು ಒಂದು ಆಲೋಚನೆ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ನಂದ್ರೆ, ಅವನು ದೂರ ಹೋಗ್ಬಿಟ್ನಲ್ಲ, ಅವ್ನ ಏನ್ ಮಾಡ್ನು, ಮಗನ ಇರುವಂತಹ ಸ್ಥಾನ ಅದನ್ನ ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದಾನೆ, ಚಿಕ್ಕ ಮಗನ. இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, சின்ன மகன் இறந்துட்டான், என்னுடைய சகோதரன் இறந்துட்டான், அவன் அவ்வளவுதான் திரும்பி வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் நம்பிட்டு இருக்கிறான். ಆದ್ರೆ ಇದು ಬಂದು ನಮ್ಗೆ ದೇವರ ಸ್ವಭಾವ ತೋರಿಸುತ್ತದ. இது ஒரு நல்ல ஒரு மனம் சுபாவமா நம்மளிடத்துல இருக்கும் பொழுது நம்ம இருக்க வேண்டிய சுபாவமா. ಆದ್ರೆ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಚಿಕ್ಕ ಮಗನು ಕ್ಷಮಿಸ್ತಾರೆ, ದೊಡ್ಡ ಮಗನು ಕ್ಷಮಿಸ್ಬಿಟ್ಟು ಅವನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ತಂದೆಯ ಆಚೆ ಕಡೆ ಹೋಗಿ ಬಾ ಮಗನೇ ಒಳಗೆ ಎಂಬುದಾಗಿ ಸ್ವೀಕರಿಸ್ತಾರೆ. இப்ப பாருங்க, அவர் இளைய மகனை மட்டும் தந்தையை மன்னிக்கல, பெரிய மகனையும் மன்னிக்கிறார். ஏன்னா அவன் என்னுடைய இருக்கிறான், கூடவே இருக்கிறான், ஆனா என்னுடைய சுபாவம் அவன்கிட்ட இல்ல, என்னைய போல அவன் இல்ல. ದೊಡ್ಡ ಮಗನ ಸ್ವಭಾವ ಏನಾಗಿತ್ತು ಅಂದ್ರೆ, ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ತುಂಬಾ ಸಿಕ್ಕಿತ್ತು, ತುಂಬಾ ಕಹಿ ಇತ್ತು, ತುಂಬಾ ನೋವಿತ್ತು. ಅವನ್ಗೆ ಹೆಂಗ್ ಮಾಡಕ್ ಸಾಧ್ಯ, ನಾನು ಇಷ್ಟು ವರ್ಷ ನನ್ನ ಅಪ್ಪ ಜೊತೆ ಇದ್ದೀನಿ, ನನ್ಗೆ ಒಂದು ಕುರಿನೂ ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಏನು ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ನನ್ನ ಸ್ನೇಹಿತನ ಜೊತೆ ಮಾಡಕ್ ಸಾಧ್ಯ, ಅವ್ರ ಜೊತೆ ಹೋಗಿ ಸಂತೋಷ ಪಡೋದಕ್ಕೆ. ಆದ್ರೆ ಇವನ್ ಬಂದ್ರೆ ಇವನ್ಗೆ ಎಲ್ಲಾನು ಕಟ್ ಮಾಡ್ತಿದ್ರ ಅಂತ ಅವನ್ಗೆ ತುಂಬಾ ಸಿಟ್ಟಾಗಿ ಕೈ ಅವನ ಜೀವಿತ ಅವನ ಹೃದಯ ಏನಾಗುತ್ತೆ ತುಂಬಾ ಗಟ್ಟಿಯಾಗಿ பெரிய குமாரன் எப்படிப்பட்டவன், அவனிடத்துல கோபம் இருக்குது, வஞ்சகம் இருக்குது, கசப்பு மனசு இருக்குது, பொறாமை இருக்குது, இதெல்லாம் அவன்கிட்ட இருந்து அவன் என்ன பண்றான்,
அவ்வளவு கோபத்தோட அவன் வந்துட்டு தன்னுடைய தந்தையையும் அவன் புரிஞ்சுக்கல, தன்னுடைய சகோதரனையும் புரியாத அளவுக்கு அவ்வளவு பாவியா இருக்கிறான் அவன் தன்னுடைய இருதயத்துல. ಆ ದೊಡ್ಡ ಮಗನ ತಂದೆಯ ಬಳಿ ಇದ್ರೂ ಸಹ ತಂದೆಯ ಸ್ವಭಾವವನ್ನು ಅವನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿಲ್ಲ. அவன் வந்துட்டு தகப்பனோட தான் இருக்கிறான். அவன் சொல்றான், உன்னோடே இருக்கிறேன் நானு, உனக்கு எனக்குன்னு நீ ஒரு பந்தி பண்ணலன்றான். அப்படின்னா பாருங்க, அவன் தந்தையோட தான் இருக்கிறான், அவன் தந்தையை போல மாறல. ಆದ್ರೆ ನಮ್ಮ ತಂದೆ ಎಂತ ಇರುತ್ತಾರೆ, ಆತನು ಬಂದು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತಹ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஆனா தகப்பனார் எப்படி பாத்தீங்கன்னா, பிள்ளைகள் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் 2 பிள்ளையையும் அவர் அன்பு செய்கிறவராக இருக்கிறார். ನಾವು ಸಹ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಸಹ ನಾವು ಚರ್ಚಿಗೆ ಬರ್ತೇವೆ. நாம் எப்படின்னா, நாம சபைக்கு வரோம், விசுவாசியா இருக்கிறோம், ನಾವು ಎಲ್ಲರಿಗೂ ದಾನ ಮಾಡ್ತೇವೆ, ಕಾಣಿಕೆ ಕೊಡ್ತೇವೆ, காணிக்கை கொடுக்கிறோம், நல்ல ஒரு விசுவாசியா நம்ம இருக்கிறோம். ಆದ್ರೆ ಯಾರಾದ್ರೂ ಒಂದು ಪಾಪ ಮಾಡಿ ದೂರ ಹೋಗಿ ಬಂದಿರ್ಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಆ ಮನುಷ್ಯನ ನಾವು ಹೇಗೆ ಸ್ವೀಕರಿಸ್ತೇವೆ? சபையில இருந்து யாராவது ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, யாராவது பாவம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, பாவத்தினால அவங்க சபையை விட்டு வெளில போயிட்டாங்கன்னா, வெளில போயிட்டு அவங்க திரும்பி வரும்போது அவங்கள நம்ம எப்படி பாக்குறோம்? ನಾವು ಅವನ ಒಳ್ಳೆ ಮನುಷ್ಯನ ತರ ನೋಡ್ತೀವ? அவங்கள நல்ல மனுஷனா நம்ம பாப்போமா? ಅಯ್ಯೋ ಆ ಪಾಪಿ ತಿರ್ಗಾ ಬಂದಿದ್ದಾನಲ್ಲಪ್ಪ, ಅಷ್ಟು ಕೆಟ್ಟದ್ ಮಾಡ್ನಲ್ಲ, ಪಾಸ್ಟರ್ಗೆ ಅಷ್ಟು ಬೈದ್ನು, ಎಲ್ಲರಿಗೂ ಬಂದಿದೆ, ಎಷ್ಟು ಕೆಟ್ಟ ಮಾತು ಮಾತಾಡ್ತೀನಿ, ಇವಾಗ ಬಂದಿದ್ದಾನ. இப்ப பாவம் செஞ்சவன் திரும்பி வந்துட்டானே அப்படின்னு அவன் மேல எப்படி போடுவாங்க? எல்லாரும் கோபமும் அவன் மேல பொறாமையும் அப்படியே ஒரு தப்பான ஒரு நோக்கத்துலதான் அவனை எல்லாரும் பார்ப்பாங்க. ನೀವು ಇಂಥ ಸ್ವಭಾವ ಆ ಮನುಷ್ಯನ್ಗೆ ತೋರಿಸಿದ್ರೆ ಆ ಮನುಷ್ಯ ಯಾವಾಗಾದ್ರೂ ತಿರ್ಗಾ ಬರ್ತಾನೆ ಸಭೆಗೆ? அவன் வந்துட்டு வர்றவனுக்கு எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, பாவியா இருந்து திரும்பி மீண்டு வர்றவனுக்கு அவனுக்கு ரொம்ப அவனுடைய இருதயத்தை காயப்படுத்துறதாக இருக்கும். ನಾವು ಸಹ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಸಹ ಕ್ರೈಸ್ತರಾಗಿದ್ದೇವೆ, ನಾವು ಸಹ ದಿನಾಲೂ ಎಷ್ಟು ತಪ್ಪು ಮಾಡ್ತೇವೆ. நான் உங்களை பாருங்களா, இந்த பெரிய குமாரனை போல விசுவாசியா இருந்துமே நம்ம தப்பு செய்யறவங்களா இருப்போம். சபையில இருப்போம், வேதத்தை படிப்போம், தேவனுடைய பிள்ளையா இருப்போம். ஆனாலும் நம்முடைய இருதயத்துல பிறரை மன்னிக்காதபடிக்கு பாவமும் கோபமும் பொறாமையும் எல்லா வஞ்சனையும் நம்ம இடத்துல இருக்கும். ನಾವು ಹೇಗೆ ಆ ಮನುಷ್ಯನ ನಾವು ದಂಡಿಸಿದ್ರು ನ್ಯಾಯ ಕೊಟ್ಟರು, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸಹ ನಮ್ಗೆ ಹಂಗೆ ನ್ಯಾಯ ಕೊಟ್ಟರು. ನಾವು ಯಾರಾದ್ರೂ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರ್ತೀರಾ ಇವತ್ತು? ಈಗ இப்ப நம்ம ஒருத்தரை நியாயம் தீர்க்கிறதை போல தேவன் நியாயம் தீர்த்தா நம்ம யாருமே தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. ಸೊ ನಾವು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾರೇ ಎಷ್ಟೇ ಪಾಪ ಮಾಡಿದ್ರು ಸಹ ನಮ್ಮ ಸ್ವಭಾವ ಹೇಗೆ ಇರಬೇಕು? ದೇವರ ಸ್ವಭಾವವಾಗಿರ್ಬೇಕು. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக விசுவாசிகளாக இருக்கிற நாம் தேவனுடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும், தந்தையினுடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்கிறவராக இருக்கணும். அதை தான் இந்த பெரிய மகன் பெற்றுக்கொள்ள இழந்துட்டான். ನಾವು ದೇವ್ರಿಗೆ ಹೇಳ್ಬೋದು, ದೇವ್ರೆ ನಾನು ನಿನ್ಗೋಸ್ಕರ ಅಷ್ಟು ಕಾಣಿಕೆ ಕೊಟ್ಟೆ, ದೇವ್ರೆ ನಿನ್ಗೋಸ್ಕರ ನಾನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದೆ, ನಿನ್ಗೋಸ್ಕರ ನಾನು ಡ್ರಮ್ಸ್ ಬಾರಿಸಿದೆ, ನನ್ನ ತಲಂತೆಲ್ಲ ನಾನು ಹಾಡಾಡ್ದೆ, ನಾನು ಎಷ್ಟೊಂದು ಮಾಡಿದ್ದೀನಿ. நம்ம சொல்லலாம், நான் ஆலயத்துக்கு தொடர்ந்து வர்றேன், நான் அது பண்றேன் இது பண்றேன், நான் பெரிய விசுவாசி, அநேக வருஷமா தேவனை நம்பி இருக்கிறேன், இப்படிலாம் நம்ம சொல்லலாம். ಆದ್ರೆ ನೀವು ದೇವರ ಸ್ವಭಾವವನ್ನು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ಅಳವಡಿಸಿಕೊಳ್ಳಿಲ್ಲಂದ್ರೆ ನೀವು ಇರುವುದೇ ಒಳ್ಳೇದಲ್ಲ. நீங்க தேவனுடைய சுபாவத்தை நீங்க பெற்றுக்கொள்ளல அப்படின்னா நீங்க தேவனோடு இருக்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ನಿಮ್ಮ ಸ್ವಭಾವ ಹೇಗಿರ್ಬೇಕಂದ್ರೆ, ದೇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನನ್ನನ್ನ ಹೇಗೆ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ ನಾನು ಸಹ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬಂತಹ ಸ್ವಭಾವ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರಬೇಕು. எப்படிப்பட்ட சுபாவம் நமக்குள்ள இருக்கணும்னாக்கா, எப்படி இயேசுவின் மூலமாய் பிதா நம்மளுடைய பாவங்களை மன்னித்தாரோ, எப்படி நம்மளை அன்பு செய்தாரோ, அதே போல எல்லாரையும் மன்னிக்கிற அன்பு செய்கிற சுபாவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ಆ ಪಾಪ ಮಾಡಿದಂತಹ ಮನುಷ್ಯನು ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಬಂದ್ರೆ ನಾವು ಮೊದಲನೇದಾಗಿ ಹೋಗಿ ಅವನ ಅಪ್ಪಿಕೊಂಡು ಮುತ್ತು ಕೊಟ್ಟು, ತಂದೆ ನೀನು ಇವತ್ತು ಬಂದಿದ್ಯಾ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅವನ ಜೊತೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಹಬ್ಬ ಮಾಡ್ಬೇಕು, ಉಲ್ಲಾಸ ಪಡಬೇಕು. பாவிகளை நாம் என்ன செய்யணும்? எப்படி இயேசு பாவிகளை ஏற்றுக்கொள்வாரோ அதே போல நாமும் அவர்களை என்ன பண்ணணும்? அவங்களை கட்டி பிடித்து அவர்களுக்கு முத்தம் கொடுத்து அன்பு காட்டி அவங்களை என்ன பண்ணணும்? தேவனுடைய அன்பை காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ನೀವು ಇಂಥ ಸ್ವಭಾವ ನೀವು ಆ ಮನುಷ್ಯಕ್ಕೆ ತೋರಿಸಿಲ್ಲ ಅಂದ್ರೆ, நீங்க இப்படிப்பட்ட ஒரு ஒரு சுபாவத்தை அவர்களுக்கு நீங்க காட்டல அப்படின்னா, ನೀವು ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ ಅವನ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ಒಂದು ಅಡ್ಡಿಯಾಗಿರ್ತೀರ. நீங்க அவனுடைய வாழ்க்கையை முழுவதுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் வளருவதற்கு தடையாக இருப்பீங்க. ಸೊ ನಾವು ಈ ಕಥೆದಲ್ಲಿ ನೋಡ್ತಿರ್ಬೇಕಾದ್ರೆ ಯಾರ್ಯಾರು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡ್ಬೇಕು? ಈ ಇಬ್ಬರ ಮಗನದಲ್ಲಿ ಯಾರ್ಯಾರು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡ್ಬೇಕು? இப்ப பார்த்திருக்கிற இந்த கதையில 2 மகன்கள் இருக்கிறாங்கல்ல, பெரிய மகன் இளைய மகன். இந்த 2 இளைய மகன்ல யார் பெரிய பாவி, யார் அதிகமா தேவனை இன்னைக்கு வந்துட்டு அவங்க மனம் திரும்பணும்? ಯಾರು ನಿಮ್ ಪ್ರಕಾರ ಯಾರು? ಚಿಕ್ಕವನ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ದೊಡ್ಡವನ? பெரியவனா சின்னவனா? பெரியவனா? ಓಕೆ, ದೊಡ್ಡವನು. சொல்லுங்க, யாரு தேவனிடத்துல திரும்பி வரணும்? சின்னவன். ஓகே,
ನಾವು ಈ ಕಥೆಯಲ್ಲಿ ನೋಡ್ತಿರ್ಬೇಕಾದ್ರೆ ಇಬ್ಬರು ಸಹ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡಬೇಕು. இங்க இந்த கதையில நம்ம பார்க்கும்போது ரெண்டு பேருமே பாவிதான். ஒருத்தன் தேவனோட இருக்கிறான், இருந்துமே அவன் தந்தையோட இருந்துமே அவன் பாவம் செய்யறவனா இருக்கிறான். இருதயத்துல அவ்வளவு கசப்பு, கோபம், பொறாமை, மன்னிப்பு இல்லாம இருக்கிறான். அவன் இன்னொருத்தன் பிதாவை விட்டு தூரம் போய் அவனும் பாவியா இருக்கிறான். ரெண்டு பேருக்குமே மனம் திரும்புதல் தேவை. ಚಿಕ್ಕವನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಎಲ್ಲ ಆಸ್ತಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಮೋಸ ಮಾಡ್ತಾನೆ ತಂದೆಗೆ. ಇವನು ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೇ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಅಪ್ಪನ ಮೋಸ ಮಾಡ್ತಾನೆ. அவன் தூரத்துல போய் பிதாவினுடைய தந்தையினுடைய தூரத்துல போய் பாவம் பண்றவனா இருப்பான். இவன் வீட்டுக்குள்ள இருந்தே தேவனுடைய பிள்ளையா இருந்தே தேவனிடத்துல இருந்து தூரம் இருந்து பாவம் செய்யறவனா இருப்பான். ದೇವರು ಇಬ್ಬರಿಗೂ ಸಹ ಒಂದು ಆಹ್ವಾನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இங்க ரெண்டு பேருக்குமே தேவன் ஒரு அழைப்புதலை கொடுக்கிறார். ಮಕ್ಕಳೇ ಬನ್ನಿ, நீங்க ரெண்டு பேரும் வாங்க. ನೀನು ಪಾಪ ಮಾಡಿದ್ದೆ, ಅವನು ಪಾಪ ಮಾಡಿದ್ದಾನೆ. நீங்க ரெண்டு பேருமே பாவிகளாக இருக்கிறீங்க. ನೀನು ಚಿಕ್ಕ ಮಗನು ಬಂದು ನನ್ನ ಆಸ್ತಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಮೋಸ ಮಾಡಿದ್ದಾನೆ. அவன் சின்னவனுடைய பாவம் வெளி தோற்றமா இருக்குது, அதனால எல்லாரும் பாத்துடலாம், எல்லாம் தெரியுது. ನೀನು ನನ್ನ ಮನೆಯಲ್ಲೇ ಇದ್ದು ನೀನ್ ನನ್ನ ಸ್ವಭಾವನೇ ಕಲ್ತಿಲ್ಲ. நீ என்னோட இருந்து உன்னுடைய மனசெல்லாம் எப்படி இருக்குது, ரொம்ப இருளா இருக்குது, ரொம்ப கசப்பா இருக்கு. ನೀವಿಬ್ರು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದೀರಾ, ಬನ್ನಿ. நீங்க ரெண்டு பேருமே பாவம் பண்றவர்களா இருக்கிறீங்க. ನಾನೇನ್ ಮಾಡ್ತೇನೆ, ನಿನ್ನ ಕ್ಷಮಿಸ್ತೇನೆ. உங்க ரெண்டு பேருமே நான் மன்னித்து புதிய வாழ்க்கையை நான் கொடுக்கிறேன். ನಿಮ್ಮನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ನಿನ್ನ ಅಪ್ಪಿಕೊಂಡು ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೇನೆ, ಮುತ್ತು ಕೊಡ್ತೇನೆ. உங்க ரெண்டு பேருக்கும் நான் என்ன பண்றேன், பிள்ளைகளுடைய ஸ்தானத்தை கொடுக்கிறேன், உங்களை நான் முத்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ಚಿಕ್ಕ ಮಗನು ಅವನು ಪಾಪ ಮಾಡಿದ ನಂತರ ಅವನಿಗೆ ಅರಿವಾಗಿ ಅವನು ಯಾವಾಗ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟು ಯಾವಾಗ ಇದ್ದಿರ್ತಾನೋ, எப்ப சின்ன பையன் சின்ன இளையகுமாரன் பாவம் பண்ணி அவனுக்கு ஒரு மன திரும்பி அவன் எப்ப வர்றானோ, ನಾವು ಅಲ್ಲಿ ಒಂದು ವಿಶೇಷವಾದಂತಹ ಕಾರ್ಯ ಏನ್ ನೋಡ್ಬೋದು ಅಂದ್ರೆ, ತಂದೆ ದೂರದಿಂದ ನೋಡಿ ತಂದೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಓಡಿರ್ತಾರೆ. அவன் தூரத்துல இருக்கும் பொழுதே தந்தை அந்த வருகிற செய்தியை கேட்டு என்ன பண்றாரு, அவனை நோக்கி ஓடி போறதை நம்ம பாக்குறோம். ಅಪ್ಪ ಏನಾದ್ರು ಅವ್ನು ಬಂದಿದ ತಕ್ಷಣ ಅವನಿಗೆ ಕಪ್ಪಲ್ ಓಡ್ತಾರ. அவன் வந்த உடனே தந்தை அவனுடைய முகத்துல ಅರಿந்தாರಾ? ಅದನ್ನ ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೋದು, ಅವನ್ಗೆ ಒಂದು ಮಾತು ಸಹ ಮಾತಾಡಿಲ್ಲ ಚಿಕ್ಕ ಮಗನು. ಅವ್ನು ಮಾತಾಡೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಅವನೇನ್ ಮಾಡ್ತಾನೆ, ತಂದೆ ಅಪ್ಪಿಕೊಂಡು ಮುತ್ತು ಕೊಟ್ಟು ಅವ್ನಿಗೇನ್ ಮಾಡ್ತಾನೆ, அவன் வந்த உடனே அவனை கட்டி பிடிச்சு அவனுக்கு முத்தம் கொடுத்து அவனை அழைத்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். ಆತನು ಏನ್ ಹೇಳ್ತಾನಂದ್ರೆ, ಹೋಗಿ ಅವನಿಗೆ ಉಂಗುರವನ್ನ ಧರಿಸಿ, ಅವನಿಗೆ ವಸ್ತ್ರವನ್ನ ಧರಿಸಿ, ಅವನಿಗೆ ಕೊಬ್ಬಿದ ಕರುವನ್ನು ಕಟ್ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அவன் வந்த உடனே அவனுக்கு என்ன பண்ணுங்க, மோதிரத்தை போடுங்க, துணியை போடுங்க, ஒரு ஒரு கன்றை அடிச்சு அவனுக்கு என்ன பண்ணுங்க, விருந்தடிங்க அப்படின்னு சொல்றாரு. ಇವತ್ತು ಸಹ ದೇವರು ನಮಗೂ ಸಹ ಆಹ್ವಾನ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. இதே அழைப்பை தேவன் உங்களுக்கும் கொடுக்கிறார். ನಾವು ಹೇಳ್ಬೋದು, ನಾನು ದೇವ್ರೆ ನಾನು ನಿನ್ನ ನಂಬಿದ್ದೇನೆ, ನಾನು ಚರ್ಚಿಗೆ ಬರ್ತೇನೆ, ಅಷ್ಟು ದೂರ ಇರ್ಬೋದು, ನಾನು ಅಷ್ಟು ಕಾಣಿಕೆ ಕೊಡ್ತೇನೆ ದೇವ್ರೆ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. நீங்க சொல்லலாம், நான் வந்துட்டு விசுவாசி தான், நான் ரொம்ப வருஷமா தேவனை நம்பி இருக்கிறேன், நான் தேவனுக்கு காணிக்கை கொடுப்பேன், உபவாசம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன். இப்படி ಆದ್ರೆ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ ದೇವರ ಸ್ವಭಾವ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನೀವು ಇನ್ನ ಪಾಪದಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ. நீங்கள் தேவனுடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்பீங்க அப்படின்னா நீங்களும் மூத்த குமாரனை போல பாவியா தான் இருப்பீங்க. ಆದ್ರೆ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವೇನ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ, ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ನೀವು ಪರಿಶೋಧಿಸಿಕೊಳ್ಳಿ. ನೀವು ಅಂತ ಪಾಪದಲ್ಲಿ ಇರ್ಬೋದು, ಯಾರು ನೋಡ್ತಿಲ್ಲ, ನೀವು ಅಂತ ಪಾಪದಲ್ಲಿ ನೀವು ಎರಡನೇ ಮನುಷ್ಯನಾಗಿ ನೀವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ರೆ, ಇವತ್ತು ದೇವರು ಒಂದು ಆಹ್ವಾನ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ, ಬಾ ಮಗನೇ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಕರೀತಾ ಇದ್ದಾರೆ. இப்போ உங்களுக்கு தேவன் அந்த அழைப்புதலை கொடுத்து, தேவனே மகனே மகளே நீ வா, நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னை மறுபடியும் என்னுடைய மகனாக மகளாக உன்னை ஏற்றுக்கொண்டு உனக்கு புதிய வாழ்வை கொடுக்கிறேன், என்னை போல உன்னை மாற்றுறேன் அப்படின்னு கூப்பிடுறாரு. ನೀವು ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಇಟ್ಟಿದ್ರೆ, நீங்க ஒரு அடி வைத்தால் ದೇವರು ಓಡಿ ಬರ್ತಾರೆ, தேவன் உங்களை நோக்கி ஓடி வருவார். ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡ್ಬೋದು, ಅಯ್ಯೋ ನಾನು ಪಾಪ ಅಷ್ಟು ಕೆಟ್ಟದಾಗಿ ಮಾಡಿದ್ದೀನಿ, ಪಾಸ್ಟರ್ಗೆ ಗೊತ್ತಿದ್ದೀರಾ ನಾನು ಎಷ್ಟು ರಹಸ್ಯವಾಗಿರುವಂತ ಗುಪ್ತವಾಗಿರುವಂತ ಜೀವಿತವನ್ನು ನಾನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. நீங்க நினைக்கலாம், நான் வந்துட்டு ரொம்ப பெரிய பாவி, நான் யாருக்கும் தெரியாம பல பாவங்களை செய்யறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ಆದ್ರೆ ದೇವರು ಇವತ್ತು ನೀವೇನ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡಬೇಕು. தேவன் உங்களுக்கு சொல்றாரு, நீ திரும்பி வா, திரும்பಿ வந்து என்ன இடத்துல ಓಡಿ வா அப்படின்னு சொல்றாரு. ನೀವು ದೇವರ ಹತ್ರ ಹಿಂತಿರುಗಿ ಬಂದು ನೀವೇನ್ ಹೇಳ್ಬೇಕು, ದೇವರೇ ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ, ಮನುಷ್ಯರಿಗೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ ನಿನ್ಗೆ ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ ದೇವರೇ. தேவனே நான் உங்களுக்கு விரோதமாக பாவம் பண்ணிருக்கிறேன்னு நீங்க ஒத்துக்கொள்ளணும். ದೇವರೇ ನಾನು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಹಿಂತಿರುಗಿ ಬರ್ತೇನೆ, நான் இந்த நேரத்துல திரும்பி வர்றேன், ತಂದೆಯ ಮನೆಗೆ ಬರ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ, என்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு வருகிறேன். ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನ ತಂದೆಯ ಗುಡಾರ ಹೆಂಗಿದೆ, ಬಹಳವಾಗಿದೆ, ಎಲ್ಲವೂ ನನಗೆ ಏನು ಬೇಕು, ಸೌಕರ್ಯ ಬೇಕು, ಆಸ್ತಿ ಬೇಕು, ಅಂತಸ್ತು ಬೇಕು, ಎಲ್ಲಾನು ದೇವರೇ ಆಗಿದ್ದಾರೆ. தேவன் கொடுக்கிற எல்லா ஆஸ்தி அந்தஸ்து, தேவன் கொடுக்கிற எல்லா காரியத்தையும் தேவன் நம்மளுக்கு அவரே கொடுக்கிறவராக இருக்கிறார். ದೇವರಿಗೆ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತ ಕೊಡಬೇಕು. நாம் இந்த நேரத்துல நாம தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னாக்கா, தேவன் நம்மை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்கிறவராக இருப்பார். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡ್ಬೇಕಂತ ಸಂದೇಶ ಏನಂದ್ರೆ,
முதலாவது இந்த பிரசங்கத்திலிருந்து நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம், ನೀವು ಮೊದಲನೇದಾಗಿ ಎಲ್ಲರನ್ನೂ ಪ್ರೀತಿ ಮಾಡಬೇಕು. நீங்க எல்லாரையும் அன்பு செய்கிறவர்களாக மாறணும். ಅವ್ನು ಕೆಟ್ಟವನಾಗಿರ್ಬೋದು, ಅವ್ನು ಮೋಸ ಮಾಡಿರ್ಬೋದು, ದರೋಡೆ ಮಾಡಿರ್ಬೋದು, ಕುಡಿತಿರ್ಬೋದು, ಕಚಡ ಕೆಲಸ ಮಾಡಿರ್ಬೋದು, ನೀವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಅವನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ಬೇಕು. நீங்க உங்களுக்கு விரோதமாக யாரு எப்படிப்பட்ட காரியம் பண்ணியிருந்தாலும் எல்லாரையும் அன்பு செய்கிற ஒரு மனுஷனாக நீங்க மாறணும். ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ತಂದೆ ಬಂದು ಎಂತಹ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ, ಎಂತಹ ತಂದೆ ಆಗಿದ್ದಾರೆ, ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸುವಂತಹ ತಂದೆಯಾಗಿದ್ದಾನೆ. நம்முடைய தகப்பனார் நம்மளை எல்லா பாவத்திலிருந்தும் நம்மளை நேசிக்கிறவர், அன்பு செய்கிறவர், மன்னிக்கிறவராக இருக்கிறார். ನಾವು ಬರೀ ಪ್ರೀತಿ ಮಾತ್ರ ಕೊಡುವುದಾಗಿ ಮಾತ್ರವಲ್ಲ, ನಾವು அன்பு செய்கிறவர்கள் மாத்திரம் இல்ல, ನಮ್ಮ ಹತ್ರ ಏನಿದೋ ಅದನ್ನ ನಾವು ಇನ್ನೊಬ್ಬರ ಹತ್ರ ಹಂಚಿಕೊಳ್ಳಬೇಕು. நம்ம இடத்துல இருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பிறரிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் மனசு உள்ளவர்களாக இருக்கணும். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೇವೆ, ನಾವು ಬರೀ ಇನ್ನೊಬ್ಬರ ಹತ್ರ ಅಪೇಕ್ಷಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಓ ಪಾಸ್ಟರ್ ಕೊಡ್ಲಿ, ನಂಗೆ ಇವ್ರು ಕೊಡ್ಲಿ, ಅವ್ರು ಕೊಡ್ಲಿ ಅಂತ ನಾವು ಅಪೇಕ್ಷಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. அநேக முறை நம்மளுக்கு யாராவது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு தான் நாம யோசிப்போம். ಆದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳ್ತದಂದ್ರೆ, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, ನೀವು ಕೊಟ್ಟರೆ, நீங்கள் கொடுத்தா ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ಬುಡ್ಡಿಯನ್ನು ಜಡಿದು ಅಲ್ಲಾಡಿಸಿ ನಿಮಗೆ ಕೊಡುವ ಅಷ್ಟು ತುಂಬುವಾಗೆ ಆತನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ನಿಮ್ಮ ಪಾತ್ರೆಯನ್ನು ತುಂಬಿ ಹರಿಸುತ್ತಾನೆ. அவர் என்ன சொல்றாரு, அமிக்கு குலுக்கி பெருகும்படியாக பொழியும்படியாக தேவன் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு. மூன்றாவதாக, ಯಾರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಕಳೆದು ಹೋಗಿರ್ತಾರೋ, ಇಲ್ಲ ಯಾರಾದ್ರೂ ಪಾಪ ಮಾಡಿ ದೇವರ ಹತ್ರ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಯಾವಾಗ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಆಗಿರ್ಬೋದು, ಇಲ್ಲ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರ್ಬೋದು, யாரு தேவனிடத்திலிருந்து தூரம் போய் மனம் திரும்பி வர விரும்புறாங்களோ, ನೀವು ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಹಬ್ಬ ಮಾಡ್ಬೇಕು, ಉಲ್ಲಾಸ ಪಡ್ಬೇಕು. அவங்களை நீங்க ஏற்றுக்கொண்டு அவங்களுக்காக ஒரு விருந்து கொடுத்து அவர்களை அழைத்து தேவனுடைய அன்பை நீங்க காட்டுறவங்களா. ಯಾಕಂದ್ರೆ ಅವನು ಕಳೆದೋಗಿದ್ನು, எதுக்குன்னா அவன் காணாமல் போயிருந்தான், அது இವಾಗ ಹಿಂತಿರುಗಿ ಅವನು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟು ಹಿಂತಿರುಗಿ ದೇವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ இப்ப திரும்பி அவன் கிடைத்திருக்கிறான். அவன் செத்திருந்தான், இறந்து போயிருந்தான், அவன் இப்ப மீண்டும் பிழைத்திருக்கிறான். ದೇವರೇ, ನಾನು ಎಂತ ಮಗನಾಗಿದ್ದೇನೆ, ಚಿಕ್ಕ ಮಗನಾಗಿದ್ದಾನ, ದೊಡ್ಡ ಮಗನಾಗಿದ್ದೇನೆ. தேவனே, நான் எப்படிப்பட்ட மகனாக இருக்கிறேன், நான் வந்துட்டு சின்ன இளைய குமாரனை போல இருக்கிறேனா, மூத்த குமாரனை போல இருக்கிறேனா? ನಾನು ಚಿಕ್ಕ ಮಗನಾಗಿ ನಿನ್ನ ಆಸ್ತಿ ಎಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡು ನಿನ್ನ ನಮ್ಕಂಡು ಎಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡು ದೂರ ಹೋದೇನು? நான் இளைய குமாரனை போல எல்லாவற்றையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் இடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டு தூரம் போயிருக்கலாம். ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಾನು ಸಭೆಗೆ ಬಂದು ದೇವರೇ ನಿಮ್ಗೆ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಿದ್ದೇನೆ, ನಾನು ಇದೆಲ್ಲ ಮಾಡ್ತಿದ್ದೇನೆ ಎಂದಾಗಿ ನೀವು ಹೇಳ್ಬೋದು. நான் மூத்த குமாரனை போல நான் சபையில தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ಅದು ನೀವು ದೇವರನ್ನ ಅರ್ತಿಲ್ಲ ಇಲ್ಲದಿದ್ದಾರೆ ಈ ಸಮಯದಲ್ಲಿ சதாவகாಶ ನಿಮಗೆ ಕೊಡುವಂತ தேவனுடைய சுபாவம் நம்ம இடத்துல இல்ல அப்படின்னா இந்த நேரத்துல நாம வேண்டிக் கொள்ளலாம், ஆண்டவரே உம்மை போல என்ன மாற்றுங்க, ஆண்டவரே உம்மை நோக்கி நான் வர்றேன். ನೀವು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬೇಕು, ಏನಂದ್ರೆ இந்த நேரத்துல நீங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க. ದೇವರೇ, ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ ಸ್ವಾಮಿ, நான் பாவம் பண்ணி இருக்கிறேன் ಆಂಡವರೇ, ಎಷ್ಟೊಂದು ವರ್ಷ ನಿನ್ನ ನಂಬಿ ಅಂಗೀಕರಿಸಿದ್ದೇನೆ, ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನ ತಗೊಂಡಿದ್ದೇನೆ, ಚರ್ಚಿಗೆ ಬರ್ತಿದ್ದೇನೆ, நான் எவ்வளவு காலம் உம்மை நான் பின்பற்றுகிறேன், ಆದ್ರೆ ನಾನು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಿನ್ನ ಮಧ್ಯಸ್ಥನಾಗಿ ನಾನು ಕೇಳಪ್ಪ. ஆனால் உம்முடைய சுபாவத்தை நான் இன்னும் பெற்றுக்கொள்ளல ஆண்டவரே. ಆದ್ರೆ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ, இந்த நேரத்துல ನನಗೆ ಹಣ ಮುಖ್ಯ ಅಲ್ಲಪ್ಪ, எனக்கு எந்த ஒரு பணம் தேவையில்லை, ನನ್ನ ಸಂಬಂಧಗಳು ಮುಖ್ಯ ಅಲ್ಲಪ್ಪ, உறவுகளை காட்டிலும் ನನಗೆ ನಿನ್ನ ಸಂಬಂಧ ಮೊದಲನೇದಾಗಿಬೇಕು ಸ್ವಾಮಿ. உம்முடைய உறவை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. ನಾನು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟು ನಾನು ನಿನ್ನ ಆಲಯಕ್ಕೆ ಹಿಂತಿರುಗಿ ಬರ್ತಿದ್ದೇನೆ ಸ್ವಾಮಿ. ನಾನು மனம் திரும்பி உம்முடைய ஆலயத்துக்கு உம்முடைய பிரசன்னத்துக்கு நான் வர்றேன். ನನ್ನನ್ನು ಸ್ವೀಕರಿಸು ಸ್ವಾಮಿ, ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ನನ್ನನ್ನು ಸ್ವೀಕರಿಸು, என்னை அங்கீகரித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ನಾನು ಪಾಪಿ ಸ್ವಾಮಿ, நான் ஒரு பாவி, ನಾನು ಎಷ್ಟು ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ, நான் ஒரு பாவி, எவ்வளவோ பாவம் செய்திருக்கிறேன். ನಿನ್ ಗೊತ್ತಿದ್ರು ಸಹ, ನನಗೂ ಗೊತ್ತಿದ್ರು ಸಹ ನಾನು ಪಾಪ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. நான் எவ்வளவோ தொடர்ந்து பாவம் செய்கிறவனா இருக்கிறேன். ನಾನು ಪಾಪ ಮಾಡ್ತಿದ್ದೇನೆ ಸ್ವಾಮಿ, நான் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்கிறவனா இருக்கிறேன். ಪಾಪ ಮಾಡ್ತಿದ್ದೇನೆ, நான் ஒவ்வொரு நாளும் பாவம் இப்பொழுதும் செய்கிறேன் ஆண்டவரே. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಕರುಣಿಸು ಸ್ವಾಮಿ. இப்போ எனக்கு உம்முடைய கருணையை கிருபையை காட்டுங்க, ನಿನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ನನಗೆ ತೋರಿಸು ಸ್ವಾಮಿ, உம்முடைய கிருபையை காட்டுங்க, ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು ಸ್ವಾಮಿ, என்னை மன்னியும் ஆண்டவரே. ನನ್ನನ್ನು ನಿನ್ನ ಮಗನಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಪ್ಪ, உம்முடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ளுங்க.